முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை சார்பில் சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் 31 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான துயிர்கூடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். வேலை நாடுனர்களின் நலனை கருத்தில் கொண்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்ய வருவோருக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி தருதல், வேலைவாய்ப்பற்றோருக்கு உதவித்தொகை வழங்குதல், தொழிற்சாலைகளில் பணிபுரிவோரின் பாதுகாப்பினை மேம்படுத்தி அவர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளை அளித்தல் போன்ற பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் 9561 சதுர அடி கட்டட பரப்பளவில் தரை மற்றும் முதல் தளத்துடன் கூடிய அலுவலக அறைகள், வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்ய வரும் பதிவுதாரர்களுக்கான பதிவு செய்யும் அறைகள், பதிவாளர்கள் காத்திருக்கும் அறைகள், கூட்ட அரங்கு, வாகன நிறுத்துமிடம், கழிப்பறை உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக கட்டடத்தை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் நாகர்கோவில், சிவகங்கை, பெரம்பலூர், சேலம் ஆகிய இடங்களில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக கட்டடங்கள், 36,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மதுரை மண்டல வேலைவாய்ப்பு இணை இயக்குனர் அலுவலக கட்டடம், 52,18,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மதுரை மண்டல பயிற்சி இணை இயக்குனர் அலுவலக கட்டடம், 52,80,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருநெல்வேலி மண்டல பயிற்சி இணை இயக்குனர் அலுவலக கட்டடம், தூத்துக்குடி மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கப்பல் இயந்திர பொருத்துனர் தொழிற்பிரிவிற்கான பணிமனைகள், விருதுநகர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் 40,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பற்ற வைப்பவர் தொழில் பிரிவினருக்கான பணிமனை கட்டடம், மதுரையில் 1 கோடியே 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலக வளாகம், கோயம்புத்தூரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டமுறை எடையளவு ஆய்வக கட்டடம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பட்டாசு தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு பயிற்சி மைய கட்டடம் என மொத்தம் 13 கோடியே 65,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். கட்டுமான பணிகளில் ஈடுபடும் தொழிலாளர்களின் சிரமங்களை போக்கிடும் வகையில் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும், திருச்சிராப்பள்ளி, சேலம், மதுரை மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும் மொத்தம் 7,000 தொழிலாளர்கள் தங்கும் வகையில் 9 இடங்களில் துயிர்கூடங்கள் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தால் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அறிவித்திருந்தார். அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டம் தையூர் மற்றும் எழிச்சூரில் 31 கோடியே 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான தொழிலாளர்களுக்கான துயிர்கூடங்கள் கட்டுவதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை சார்பில் அடிக்கல் நாட்டியும் திறந்தும் வைத்த திட்டங்களின் மொத்த மதிப்பு 45 கோடியே 31,98,000 ரூபாய் ஆகும். இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு ப. மோகன், விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ், தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை செயலாளர் பொறுப்பு வகிக்கும் திரு குமார் ஜெயந்த், தொழிலாளர் நல ஆணையர் திருமதி பி. அமுதா, வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குனர் திரு சி. சமயமூர்த்தி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.